அனைவருக்கும் வணக்கம். கார்த்திக் வேணுகோபால் அவரோட இயக்கத்தில் இசையமைப்பாளர் நடிகர் நம்ம ஆதியனா ஹிப்ஹாப் தமிழா அவர் நடித்து வெளியாகியுள்ள திரைப்படம் தான் பிடி சார். இந்த பிடி சார் படம் வந்து ட்ரெய்லர் வந்து நானும் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே டயத்தில் வந்துட்டு பிடி சார் அப்படின்னா அந்த ஸ்கூலு அல்லதுனா காலேஜ் நம்ம ஸ்போர்ட்ஸு அதை மையப்படுத்தின ஒரு படமாக இருக்கும் இப்படின்னு சொல்லி நம்மளை ட்ரெய்லர் கட்டு அப்புறம் அந்த டைட்டில் இது மாதிரியான சைக்காலஜிலாம் நிறைய விஷயங்களை நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய உண்மை. அது டீமோட ட்ரிக்ஸாக கூட இருந்திருக்கலாம். படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்ஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் தான், அந்த ஐசரி கணேஷ் என்றவர் தான். அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்த டீம் இன்டர்வியூவில் இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த படத்தை வந்து ஸ்கிரிப்டாக கேட்கும்பொழுது ஒரு சுமாரான ஒரு படமாக வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நான் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் எதிர்பார்த்தத விட படம் நல்லாவே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. பொதுவாக ஒரு பெரிய நடிகர்கள் படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து புகழ்ந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஒருவேளை அந்த நடிகர் கோச்சிக்கிறக்கூடாது அப்படின்றக்காக வந்து கூட பேசியிருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன நடிகர் இந்த மாதிரியான ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மியூசிக்ல இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு அப்படின்னா அது வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி வந்து ஆடியன்ஸு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்ல உள்ள போய் உட்காடுறாங்களோ படம் நம்மளுக்கு வேற மாதிரியான ஒரு ஜோன்ல வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. கார்த்திக் வேணுகோபால் அவருடைய ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அட்டென்ஷன் த சொசைட்டி. இந்த சொசைட்டி பேசுறத காதில் வாங்காதீங்க. இந்த சொசைட்டியில் வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏன் இப்படி இருக்கானுங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை படுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை தான் வந்து அவர் தொடர்ந்து இல்லை 2 படம் எடுத்திருக்காரு. அந்த 2 படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து சொல்கிறதுக்காக முற்படுறாரோ எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடராஜான்னு ஒரு படம் வந்து பண்ணியிருந்தாரு ரியோ ராஜ் அவர்களை வச்சு. அதில் கிளைமேக்ஸே அப்படி தான் இருக்கும். மனசுக்கு தோணுதா டக்குன்னு போய் அந்த ரவுடியை போய் அடிச்சிரு. அதை ஏன் வந்து நீ வந்து பயந்து ஒளிஞ்சு வாழ்ந்து இந்த சொசைட்டியோட ஒரு அட்டென்ஷனோட ஏன் வந்து இப்படி வந்து ஒரு பதுங்கின வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸோட நம்ம கார்த்திக் வேணுகோபால் அவர்கள் வந்து அணுகிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உமனைசர் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட்டு அதில் வந்து ஏன் வந்து இந்த சோசியல் அட்டென்ஷன் வந்து திணிக்கிறீங்க, ஏற்கனவே சமூகத்தில் பெண்கள் வந்து பல விதத்தில் வந்து ஒடுக்கப்படுறாங்க, அதுலேயும் வந்து ஏன் பெண்களை வந்து ஒடுக்கப்படுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இதில் வந்து ரொம்ப தெளிவாக இல்லை. அவருடைய அரசியல் புரிதலோட அதே டயத்தில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு கமர்ஷியல் பாணியில் அந்த படத்தில் வந்து பேசியிருக்காரு. ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அவர் படத்தோட ரைட்டிங் தான் வந்து அவருடைய ஆக்டிங்கை வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டாக காமிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்துச்சு. அவர் யூஸ்ஃபுல்லான ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் அந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு பெரிய பலம் இளவரசு அவர்கள் அட்டகாசமாக வந்து சூப்பராக வந்து நடிச்சிருந்தாரு. அதே டயத்தில் மியூசிக் வந்து படத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பக்கபலமாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் குறிப்பாக இன்ட்ரோ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த முதல் 10-20 நிமிஷம் வந்துட்டு கிரெஞ்சு ஓவர் கிரெஞ்சு நிறைய கிரெஞ்சி சீன் வச்சுருந்தாங்க. அது அந்த ஸ்கூல் பையனை வச்சு ப்ளே பண்ண விதம்லாம் வந்து ரொம்ப கிரெஞ்சாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஒரு நோட்டுக்காக பண்ணுறோம் அப்படின்னாவே இருந்தாலும் அப்படி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிரெஞ்சாலாம் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லவ் சீனாக கூட வந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய லவ் சீனாக கூட வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணிட்டு இருந்துச்சு. அந்த அனாமிகா அப்படின்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஒரு இன்டென்ஸோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை வந்து நல்ல பொழுதுபோக்குறதோட சேர்த்து அதே டயத்தில் நல்ல திருப்பு முனைகள் நிறைந்த ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஃபேமிலியோட கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது இல்லாத வேற ஒரு கமர்ஷியல் படமா இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியும். ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் படம் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க, மியூசியம் இருக்கு, அப்புறம் நட்பை துணை, இந்த மாதிரி படங்கள் பார்த்தவங்க எனக்கு அந்த படம்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா அந்த பிடி சார் படமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முழுமையா இந்த பிடி சார் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா ஸ்கூல்ல தான் வந்து ஒரு பிடி சார் இருந்து அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய தப்பெல்லாம் வந்து தட்டி கேட்பாரு. இந்த பிடி சார் வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தட்டி கேட்கிறாரு. தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.